ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாப் நாச் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பன்னீர். ஹோம்மேட் பன்னீர் பண்ணுறதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. மீடியம் சைஸாக 2 லெமன் வச்சுருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. பால் பொங்கி வந்ததும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் எடுத்து வச்சிருக்கிற லெமனில் 3 பீஸை ஃபஸ்ட்டு நான் பாலில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். முதல்ல நான் 3 பீஸ் பிழிஞ்சு விட்டுட்டேன். திருப்பி ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில பால் சீக்கிரமே திரிஞ்சு போயிடும், அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 3 பீஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது ஆவின் மில்க்கு ப்ளூ கலர் பேக்கெட். பால் நல்லா திரிஞ்சு வரணும். ஸோ மீதி இருக்கிற ஒரு லெமனையும் நான் இப்போ பிழிஞ்சு விட போகிறேன். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்க, நல்லா தனியாக தண்ணி மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு பால் திரிஞ்சு தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். மேலே ஒரு ஃபில்டர் வச்சிடுறேன். சுத்தமான ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அது மேலே போட்டுடுறேன். இப்போ இந்த பாலை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. லெமனோட ஃப்ளேவர் சில நேரம் இருக்கும், அதனால இந்த பாலில் நான் கொஞ்சமாக தண்ணி கலந்து இன்னும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த துணி எடுத்து நல்லா சுற்றி கையை வச்சு முடிஞ்ச அளவு அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ரொம்பவே சூடாக இருக்கும். முடிஞ்ச அளவு கை வைங்க, இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன். தட்டை வச்சு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. நல்ல வெயிட் இருக்கணும் பாத்திரம். ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க, தொட வேண்டாம். 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, அழகாக செட் ஆகியிருக்கு. பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹோம்மேட் பன்னீர் இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் ரெசிபீஸ் நீங்கள் உடனே செக் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.